ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாக எவ்ரி மந்த் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீமில் வந்து மணி மேக் பண்ணணும். அதுக்குரிய சரியான ஒரு கைடன்ஸ் ஒன்று கிடைக்கணுங்கிறது நாங்கள் ஆன்லைன் ஜாப் வந்து கைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்லைன் ஜாப்பில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆன்லைன் மணி மேக்கிங் வெப்சைட்ஸுகள் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதன் மூலமாக நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் இதில் போயிட்டு ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற ப்ரூஃப்ஸ்களை நாங்கள் கண்டினியூஸாக ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். டெடிக்கேஷனோடு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கட்டாயமாக இதில் எவ்ரி மந்த் உங்களுக்கு சரியான ஒரு இன்கம் ஒன்று வரும். பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஜொப்பில் வந்து ஆரம்பம் ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதில் ஏர்ன் பண்ணுற டாலர்ஸ் அண்ட் யூரோவும் உங்கள் லோக்கல் பேங்குக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கும் வரையுமான ஒரு முழுமையான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணால் சரி. இதில் வந்து எங்களோட கிளாஸில் வந்து ஃபைவர், ட்ராப்ஷிப், ட்ரேடிங் இப்படியான எந்த ஒரு ரிஸ்க்கான சப்ஜெக்ட்டுமே இங்கே இருக்காது. ஸோ இங்கே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் 50 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்டில் ஸ்ரீலங்கன் ருபீஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 4 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். ப்ளஸ் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங் வந்து உங்களோட டெடிக்கேஷனுக்கு, அதாவது வந்து இங்கே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுமே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனுமே இவங்க கேட்கல. ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ப்ளஸ் அதோட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன், அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் இந்த வாய்ப்பை பிள்ளையாக யூஸ் பண்ணாமல் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஏர்ன் பண்ணலாம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப், மந்த்லி ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர், அதாவது கிளாஸ் ஃபீஸில் உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நாங்கள் கண்டெக்ட் லிங்க் இந்த வாட்ஸ்அப் பர்சனல் கண்டெக்ட், அதே மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே வந்து ஜொப் இருக்கும். அந்த ஜொப்பை எடுத்து நீங்கள் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணும்போது 100% ஏர்ன் பண்ணலாம். ஸோ நாங்கள் மெஜிக்கெல்லாம் காட்டிட்டு ஒரு ஓவர் நைட்லேயே நாங்கள் ரிச் ஆகிறதெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஒர்க்குரிய மணி, உங்களுக்கு ரிஸ்க்கானது எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஒர்க்குரிய மணி உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, எல்லாருமே டெடிக்கேஷனுக்கு பிறகு தான் சக்ஸஸ் அடைவாங்க. எல்லாரும் சக்ஸஸை வந்து குயிக் அரேஞ்ச் பண்ணால் அதுக்குரிய என்ன இருக்காது, வெளியே ஒன்றும் இருக்காது. ஸோ இங்கே ஒர்க் பண்ணணும், அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அதில் யாரெல்லாம் சரியாகல இங்கே ஒர்க் பண்ணாங்க அவங்க ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்களோட கிளாஸில் இருக்கிற லைவான ஒரு ஒர்க், அதாவது ChatGPT அதே மாதிரி கோபிலோட்டுங்கிற இது ரெண்டுமே வந்து மைக்ரோசாஃப்டோட இது ரெண்டுமே ChatGPTயும் சரி கோபிலோட்டும் சரி. ஸோ இப்படியான ஒரு சாட்போட்டுக்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எப்படி வந்து அவர் பேசுறது இருக்கு தானே. இப்போ அவரோட அந்த சாட்போட்டோட வந்து இவங்க பேசுறது வந்து இந்த இதில் இருக்கிற 5 டிஃபெக்டில் 2, 4, 5, 6 டிஃபெக்டில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட்
அதாவது இவர் chat பண்ற மாதிரி பேசுறாரா, அல்லது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கெயின் பண்றதுக்காக பேசுறாரா, அல்லது ஒரு கம்போசிங்காக பேசுறாரா, இவேலுவேட் பேசுறாரா, ஆக்ஷனுக்காக பேசுறாரா, அதர் பேசுறாரா. இது வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க தெரியும், கண்டினியூஸா ஒரு 1-2 வீக்ஸா வந்துட்டு இருக்குது. நல்ல அப்டேட் ஒன்றுல தருது. ஸோ இதை வந்து குயிக்காகவும் முடியும். இந்த இவங்களோட ஒர்க் வந்து இந்த ஜொப்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜொப் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே அந்த ஜொப்பை வந்து எடுத்து செய்வாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலும் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே 1 2 3 பேமெண்ட் கூட இதில் வெயிட் குறைய உங்களுக்கு பார்த்தாங்க $40-50 earn பண்ணக்கூடிய மாதிரி ஜோப் தான் இது. ஓகே ரைட். ஸோ இது ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க சட்னா எப்படி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு கெஷுவலாக இந்த சட் போட்டோட வந்து இதில் ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து நான் லைவாக வந்து இப்படி ஒர்க் இருக்குங்கிற ஒரு இன்ட்ரோக்காக இதை சொல்கிறோம். ஓகே ரைட். ஸோ யூசர் என்கேஜ் கெஷுவலான ஒரு கன்வர்சேஷனுக்காக இதை இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இது பண்ணுறீங்க, அல்லது கொம்போஸ்ண்டா இமெயில் எழுதுறீங்க, ஏதாவது ஒரு கொம்போசிங்காக பேசுறீங்க, அல்லது இவேலுவேட்னா ஏதாவது ஒரு ஒரு ஐடியா ஒன்று கேட்குற மாதிரி அந்த சட்போட் கிட்ட ஒரு ஐடியா உண்டு, அல்லது ஃபீட்பேக் கேட்குற மாதிரி. அடுத்து ஆக்ஷன் சொன்னால் ஏதாவது ஒன்று டேர்ன் ஒன்று டாக்டரிங் ஆக்ஷனுக்காக சொல்றீங்களா, அல்லது அந்த குவாரிஸ் மேல சொன்ன இதுக்குள்ள ஒன்றுக்குள்ளேயும் வரலன்னு சொன்னா இது பண்ணா சரி. இது வந்து இது நோ வரும், இது அதர் வரும். ஓகே, டீப்பா நான் கிளாஸ்ல சொல்றேன். நான் இப்ப இதுல உங்களுக்கு எதை சொல்றேன்னு சொன்னா இப்படியும் இருக்கும் சொல்றேன். அதாவது இந்த குவாரி வந்து என்ன செய்யும்னா, நீங்க சட்போர்ட்ல வந்து அவங்கள்ட்ட பேசுறீங்க. சட்போர்ட் தெரியும். இப்ப ChatGPTங்கிறது வந்து ஒரு ChatGPTங்கிறதே வந்து ஒரு சட்போர்ட்ங்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை கூகுளில் சர்ச் பண்ண போகக்குள்ள இந்த இந்த ஸ்கீமை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா பாருங்க, இதில் கூகுள் சர்ச்னு சொல்கிறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ள உங்களுக்கு இங்கே ரிசல்ட்ஸ் என்ன வரும்னு தெரியுமா? ஒரு வெப்சைட். ஸோ ஒரு வெப்சைட் ஒன்று இங்கே ஷோ ஆகுதுன்னா இது என்ன விஷயம்னா, இந்த வெப்சைட்டில் இது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ ஃபெஸ்ட்டாக வர வெப்சைட் தான் பெஸ்ட் வெப்சைட். ஓகே ரைட். இது நிறைய விஷயங்களை பொறுத்து இந்த இந்த நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வருது. ஓகே தானே? இப்போ நீங்கள் இதில் கொம்போசன் இமெயில் டு மை பாஸ்ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு வந்து இந்த வெப்சைட் வருது. அது என்ன காரணம்னா, இந்த வெப்சைட் ஓனர்ஸ் வந்து இப்படி வேர்டை கொண்டு யாராவது கூகுள்ல சர்ச் பண்ணா நீங்க இதை எந்த வெப்சைட்டை காட்டுங்கன்னு சொல்லி ஒரு செட்டப் செய்வாங்க. அந்த செட்டப் பெரிய SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, அப்போ இதை வந்து அவங்க என்ன கூகுள் அனாலிட்டிக்ல போட்டுட்டு இவங்களோட வெப்சைட்டை அந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது அது இங்கே காட்டும். நம்மளோட கிளாஸ்லேயும் அந்த வீடியோஸ் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இதில் நானும் இது இந்த ஃபெஸ்டா ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கு சில ஒர்க் நமக்கு வரும். இப்போ இவங்களோட சைட்ல இவங்க செய்தாலும் நம்மளோட சைட்ல நம்ம என்ன செய்யணும், இதை வெரிஃபை பண்ணி இது பண்ணணும். யாரும் கூகுளோட சைட்ல சொல்றேன். அதுக்கு ஒரு ஒர்க் வந்து நான் டெமோ ஒர்க்காக போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம இங்க விஷயத்துக்கு வருவோம். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது வெப்சைட் வருது. இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகினீங்கன்னா அந்த வெப்சைட் ஒரு இன்ஃபர்மேஷனை தந்துட்டு என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இருந்து வேற இடத்தை நான் கிளிக் பண்ணி காட்டுன்னு பாருங்க, வேற இடத்தை ரீடிரெக்ட் ஆக்குறதுக்கெல்லாம் நம்மள இது பண்ணும் பாருங்க. இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள போன உடனே உங்களுக்கு வந்து இங்க கம்பெனி ரிவ்யூஸ் இருக்கு, ஃபைன் சேலரின்னு இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கெரியர் ஹோம் லைன் அப்படின்னு இருக்கு. அப்படி நீங்க இதான் நமக்கு தேவை. பட் இங்க வீடியோ இருக்குது. அதே மாதிரி வேற எங்க பாருங்க, இடையில வேறொரு இடத்தை ரீடிரெக்ட் எங்களுக்கு தேவையான கண்டென்ட் இதான். பட் அதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, இது வேற ஒரு இடத்தை லிங்க் பில்ட் பண்றாங்க. அதாவது பெக் லிங்க்ஸ் கொண்டு வர பார்க்காங்க. இது இவங்களோட வெப்சைட்டா இருந்தாலும் சரி, வெளி வெப்சைட்டா இருந்தாலும் சரி. ஓகே, அப்ப எங்களோட உண்மையான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வேற ஒரு இடத்தை ரீட் பண்ணக்குள்ள ரீடிரெக்ட் ஆகும். அதை இல்லாம பண்ணத்தை இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா ChatGPT ஒன்று. அப்போ ChatGPT வந்து நீங்க ஒரு விஷயத்தை இதை கேட்டீங்கன்னு சொன்னா, இதை சொன்னீங்கன்னா அது என்ன தேவையோ அதை மட்டும் காட்டு. இது ஒரு வெப்சைட்டையும் காட்டாது. இல்ல ஒரு அதே மாதிரி நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இந்த வெப்சைட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த வெப்சைட்டே வந்து ரன் ஆகிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா.
அல்லது ஏதோ ஒரு வகையில இவங்க ஒரு இன்கம் ஒன்று உங்கள்ட்ட இருந்து எடுப்பாங்க. அப்ப ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களை இது பண்றதெல்லாம் இங்க நடக்காது. ஸோ அதனால ChatGPT வந்து நீங்க என்ன தேவையோ அதை மட்டும்தான் இங்க தரும். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இதுல வந்து இப்ப இவர் வந்து ஏதோ ஒன்று கொம்போஸ் பண்ண சொல்றாரு. அப்ப நம்ம இதுலயே கொம்போஸ் கொடுத்தோம்னா சரி, இமெயில் கொம்போஸ் பண்ண சொன்னாங்கன்னா அதுல என்ன, இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இது இவன் வந்து அதை சரியாத்தான். அதாவது இப்ப இப்ப பாருங்க, கேன் யூ கிரியேட் ரெசியூம் ஃபார் மீ. அப்ப ஒரு கிரியேட் பண்ணித்தர சொல்றாங்க. கிரியேட் பண்ணித்தாங்க சொல்லணும்னா வந்து கொம்போஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிளும் தந்திருக்காங்க இங்க பாருங்க. ஸோ அதை வந்து கொம்போஸ். ஸோ இப்படி வந்து நீங்க ஒர்க்கை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தா இதுல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒர்க் வந்து ஒரு நாலேஜ் பேஸ். இங்க வேலை எங்கேயுமே வேலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களோட நாலேஜை அதிகரிக்கிற மாதிரி, உங்களோட நாலேஜை ஒரு இம்ப்ரூவ் பண்ற மாதிரி, அதே மாதிரி நாலேஜ் பேஸா இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எந்த ஒரு பேஸ்ல வந்தாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆகாது. ஓகே, இப்ப நீங்க இந்த ஜொப்பை செய்வீங்கன்னு சொன்னா ChatGPT-னா என்னன்னு தெரிய வரும் உங்களுக்கு. என்ன இதுல குவாரினா என்னன்னு தெரிய வரும். ஆக்ஷன்னா என்ன வரும். அதாவது ChatGPT-யோட நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு கொள்ளணும் அங்கிற ஒரு ஐடியாவும் வரும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் தான், பட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு கூடும். என்ன ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போல நீங்களும் எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்டெபிளான நாலேஜ் பேஸ் ஏர்னிங் ஒன்று கெதர் பண்ணணும்னா நாங்கள் கண்டக்ட் பண்ற கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது மட்டுமில்லை, இதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ்களும் இருக்குது. ஓகே, ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல ஒரு சர்ச் நடக்குதுன்னா அதுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருது, இப்படியான விஷயங்கள். ஸோ இதை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஒரு சரியான இன்கம் ஒன்று வரும். நாங்கள் இந்த டைப்ல எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸும் செய்கிறோம். ஸோ அதில் எல்லாமே ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட் தான். ஸோ அது எந்த ஒரு பயனும் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஏர்னிங்கும் எந்த ஒரு லிமிடேஷனும் இல்லாமல் உங்களோட ஏர்னிங்கும் உங்களோட பேங்குக்கு வித்ட்ரா பண்ணி தரக்கூடிய மாதிரி சைட்டுகள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க. எங்களோட சோஷியல் மீடியாஸும் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஆன்லைன் மணி மேக்கிங் சம்பந்தமான ஒரு ரியலான ஒரு விஷயம், ரியலான ஒரு இன்ஃபர்மேஷன் தேவையானவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதுக்கு முதல்ல நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஆன்லைனில் மணி மேக்கிங் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை பேஸை வச்சு ஏர்ன் பண்ணுற எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகே.